welcome back to OVS. Today, let's take a trip to Thailand. என்னமா சொல்கிறேன், எப்படி தாய்லாந்து போக முடியும்னு யோசிக்கிறீங்க? தாய்லாந்து போய் சாப்பிட்ட ருசியில் வீட்டிலையே ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். அது என்ன ரெசிபி தெரியுங்களா? மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். அதுக்கு நான் நைட்லேயே நார்மல் பொன்னி ரைஸை நம்ம மேக் பண்ண வேண்டிய குவான்டிட்டிக்கான ரைஸை எடுத்து ரின்ஸ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணிடுறது தாங்க. சோக் பண்ணிவிட்டு காலையில் எடுத்து இது ஸ்டீம் பண்ணிட்டு வந்துடலாங்களா? நம்மளோட ரைஸ் ஸ்டீம் ஆகிறப்போ நம்ம கோகோனட்டை இதை மாதிரி எடுத்து கோகோனட் மில்கை தயாரிக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச கோகோனட்ஸை உள்ளே போட்டுருவோம். ஸோ இதை போட்டுட்டு கோகோனட் மில்கை ரெடி பண்ணலாங்க. கோகோனட் மில்கை ரெடி பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணுற டைமில் 1 கப் ஆஃப் சுகரை உள்ளே ஆட் பண்ணலாம். 1/2 கப் ஆட் பண்ணலாம். ஸோ ஊற்றிட்டு நான் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ உங்களுக்கு அந்த ரைஸ் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு லைட்டாக பல்ஸில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கோகோனட் மில்க் ஃபுல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. பிளேட் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வைக்கணுங்க. ரைஸை இந்த நம்மளோட கோகோனட் மில்கை நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு இருந்த கோகோனட் மில்கை எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ண ரைஸை சுற்றியும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோஸை வைக்கலாம். ரைஸை நமக்கு பிடிச்ச மாதிரி மேங்கோஸ் டெக்கரேட் பண்ணி சாப்பிடலாம். நம்மளோட கோகோனட் மில்க்கு நல்லா மேலே டிசைனுக்காக அழகாக ஊற்றிடலாம். ஸோ இவ்வளோதான் ரைஸ் நம்மளோட டேஸ்டியான தாய்லாந்து ஃபேமஸ் ரெசிபி மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரைஸ். இவ்வளோதான் ரைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.